நீதிமொழிகள் 3:5 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல வார்த்தை சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. அப்ப குழப்பத்தின் சூழ்நிலையில சுய புத்தி இதை செஞ்சிடலாம் அல்ல, அந்த குழப்பமான சூழ்நிலையில முழு இருதயத்தோடு கர்த்தரில் பொறுமையாயிரு. கொஞ்சம் பொறுமையா இருந்தா தெளிவான வாசல் நமக்கு கிடைக்கும். ஒரு துறவி ஒருத்தவர் இருந்தார். அந்த துறவிக்கு ஒரு 5 சீடர்கள் இருந்தாங்க. இப்ப அந்த துறவியும் அந்த சீடரும் வேறொரு ஊருக்கு நடந்து போறாங்க. அவங்க நடந்து போகும்பொழுது ஒரு ஆற்றை கடக்க வேண்டும். அந்த ஆற்றை கடந்து தான் போகணும். இப்ப அவங்க ஆற்றங்கரைக்கு வந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப கலப்பா இருந்ததுனால கொஞ்ச நேரம் அந்த ஆற்றங்கரையில அந்த மரத்து நிழல்ல நம்ம கொஞ்சம் இளைப்பாறிட்டு அதற்கப்புறம் நம்ம ஆற்றை கடந்து போகலாம் அப்படின்னு அவங்க சொல்லி அங்க இருந்தாங்க. அந்த ஆற்றுல பாத்தீங்கன்னா இந்த கணுக்கால் அளவு தான் தண்ணி போகும். எல்லாரும் நடந்து ஆற்றை கடந்து போகலாம். அந்த வண்டி எல்லாம் அந்த ஆற்றை கடந்து அந்த அக்கறைக்கு போகும். அப்ப இவங்க அங்க வருவதற்கு முன்பாக அந்த ஆற்றை கடந்து ஒரு வண்டி கடந்து போச்சு. அந்த துறவி அதை பார்த்தார். வரும்போது தூரத்தில் வரும்போதே பார்த்தார், அது கடந்து போச்சு. அப்ப இவரு அந்த மரத்தடிக்கு வந்த உடனே சீடரை பார்த்து சொன்னாராம், பொறுமையா ஓய்வு எடுத்து அதுக்கப்புறம் ஆற்றுக்கு போய் எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி மொண்டு வா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அப்ப இந்த சீடன் என்ன செஞ்சானா, அவர் சொன்னாரு, கொஞ்சம் ஓய்வு எடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு போ அப்படின்னு சொன்னார். இவன் என்ன செஞ்சான், ஐயோ நம்ம குருவுக்கு ரொம்ப தாகமா இருக்க, நம்ம என்ன ஓய்வு எடுக்கணும், உடனே போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடும் அப்படின்ட்டு அவர் என்ன செஞ்சானா, வேகமா ஓடணும் ஆற்றுக்கு போய் தண்ணி எடுக்கலான்னு பார்த்தா தண்ணி குழம்பி இருக்கு. அப்பதான் ஒரு வண்டி கடந்து போச்சு. இப்ப இவன் வந்து பார்த்தான், இந்த தண்ணி எப்படி குடிக்கிறது, குழம்பி போயிருக்கு, சேரா இருக்கு, எப்படி குடிக்கிறதுட்டு துறவிட்டு வந்து சொன்னாலாம், ஐயா இந்த ஆற்று நீர் குடிப்பதற்கு நல்லதல்ல. அப்ப அந்த துறவி அவர் சொன்னாரா, நான் கொஞ்ச நேரம் உன்னை ஓய்வு எடுத்துட்டு தானே போ சொன்னேன், நீ எதுக்கு இப்ப போன, இப்பயும் சொல்ற கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு திரும்ப போய் பாரு, அந்த தண்ணி நல்லா இருக்கும் அப்படின்றாராம். இவனால முடியல. அப்ப நம்ம என்ன சரியா பார்க்கலையா, நம்மள சந்தேகப்படுறாரா அப்படின்ட்டு இவன் திரும்பவும் போயிட்டான். திரும்பவும் போய் பார்த்தா ஆற்று நீர் எப்படி இருக்கு, இன்னும் தெரியல, அது அப்படியே குழம்பி போய் கலங்களா இருக்கு. திரும்ப வந்து சொல்றான், இல்ல அதை குடிக்கவே முடியாது அப்படின்னாராம். சரி ரைட் ஓகே, நீ தண்ணி கொடுக்க போவேனா, கொஞ்ச நாள் அமர்ந்துரு அப்படின்னாராம். அமர்ந்துட்டான். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாராம், இப்ப போயிட்டு நீனு அந்த ஆற்று நீரை குடிக்க கொண்டுட்டு வானா. இப்ப போனா ஆற்று நீர் தெளிவா இருக்கு. அப்ப கொண்டுட்டு வந்து துறவிக்கு கொடுத்தார், எல்லாரும் குடிச்சாங்களாம். அப்ப இவன் கேட்கிறான், குருவே இந்த மந்திரத்தை எனக்கு சொல்லி கொடுங்க, குழம்புன நீரை கலங்கன நீரை நல்ல தண்ணி ஆக்குற இந்த மந்திரம் எனக்கு வேணும், எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். அவர் சொன்னாரா, இது மந்திரம்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஆற்றுல வண்டி ஒன்று போச்சு, அதனால தான் அது கலங்கி போய் இருந்துச்சு. நான் உன்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போய் அப்புறம் முன்னிட்டு வர சொன்னேன், நீ கேட்காம உடனே போயிட்டு வந்துட்ட. மந்திரம்லாம் ஒன்றும் இல்லை, நீ பொறுமையா இருந்ததுனாலே நல்ல தண்ணி எப்பயும் கிடைச்சிருக்கும் நமக்கு அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா. பொறுமை இருந்தா தெளிவு உண்டாகும்.